வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி நிகழ்வுகள். முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். விழா கோலமான வாரணாசி நகரம். காசி தமிழ் சங்கத்தை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. பொங்கலுக்கு புதிய டிசைனில் அரசின் இலவச வேட்டி சேலைகள். ஆலோசனை கூட்டத்தில் முடிவு. குரூப் 1 தேர்வில் 40% தேர்வர்கள் பங்கேற்கவில்லை. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தகவல். தமிழகத்தில் மிக கனமழைக்கான எச்சரிக்கை வாபஸ். வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். உலகிலேயே பழமை மொழியான தமிழின் பெருமையை நாம் வளர்க்க வேண்டும் என வாரணாசியில் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசம் மாநிலம் வாரணாசியில் உள்ள பனாரஸ் பல்கலைக்கழகத்தில் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். முன்னதாக தமிழ் பாரம்பரிய உடையான வேட்டி சட்டை அணிந்து வந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்நிலையில் காசி தமிழ் சங்கம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அனைவரையும் வரவேற்று பிரதமர் மோடி உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், உலகிலேயே பழமை மொழியான தமிழ் பெருமையை நாம் வளர்க்க வேண்டும் என்றும், நாட்டின் 130 கோடி மக்களுக்கும் தமிழ் மொழியை காண வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும் என்றும், காசி தமிழ் சங்கமம் என்பது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அனுபவமாக இருக்கும் என்று கூறினார். பொங்கலுக்கு புதிய டிசைனில் அரசின் இலவச வேட்டி சேலை வழங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகையின் போது கிராமப்புற மற்றும் நகர்ப்புறங்களில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு வேட்டி சேலைகள் வழங்கும் திட்டம் தமிழக அரசால் 1983ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தை ஒவ்வொரு ஆண்டும் தமிழக அரசு செயல்படுத்தி வருகின்றது. இந்த நிலையில் இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு இலவச வேட்டி சேலை வழங்குவது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று ஆலோசனை நடத்தினார். தலைமை செயலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சர்கள் ஐ. பெரியசாமி, காந்தி, சக்கரபாணி மற்றும் உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். ஆலோசனைக் கூட்டத்தில் 10 வருடங்களுக்கு பிறகு பொங்கல் புதிய டிசைனில் அரசின் இலவச வேட்டி சேலை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. பல நிறங்களில் 15 டிசைன்களில் சேலை மற்றும் 5 டிசைன்களில் ஆண்களுக்கான வேட்டி வழங்கப்படுவதாக முடிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சார்பில் குரூப் 1 முதல்நிலை தேர்வு இன்று நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் 18 துணை ஆட்சியர்கள், 26 துணை காவல் கண்காணிப்பாளர்கள், 25 வணிக வரித்துறை உதவி ஆணையாளர்கள் உள்ளிட்ட 92 காலி பணியிடங்களுக்கான குரூப் 1 முதல்நிலை தேர்வு 1080 மையங்களில் நடைபெற்றது. இந்த தேர்வை எழுதுவதற்காக 3,22,414 பேர் விண்ணப்பித்திருந்த நிலையில் 1,31,457 பேர் தேர்வு எழுத வரவில்லை என தேர்வாணையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் மிக கனமழைக்கான எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் வாபஸ் பெற்றுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது. இது நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது. இதன் எதிரொலியால் தமிழகத்தில் வரும் 21, 22ஆம் தேதிகளில் மிக கனமழை பெய்யும் என கூறப்பட்ட நிலையில் 2 நாளும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் மிக கனமழைக்கான எச்சரிக்கை வாபஸ் பெறப்பட்டுள்ளது. மேலும் சூறாவளி காற்று வீசும் என்பதால் 23ஆம் தேதி வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் சில பகுதியில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் புதிதாக அமைக்கப்பட்ட வரி வசூலிக்கும் மையங்களை பால்வளத்துறை அமைச்சர் நாசர் துவக்கி வைத்தார். ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட 48 வார்டுகளுக்கு வரி வசூலிக்கும் மையங்கள் 4 மட்டுமே இருந்ததால் பொதுமக்கள் வரிசையில் காத்திருக்கும் வரி செலுத்தி வந்தனர். இதனால் ஆவடி மாநகராட்சி அலுவலகத்தில் கூடுதல் வரி வசூல் மையம், பருத்திப்பட்டு பூங்கா, மிட்டனமல்லி பள்ளிக்கூட தெரு, சமுதாய கூடம் உள்ளிட்ட இடங்களில் புதிதாக வரி வசூல் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மையங்களை பால்வளத்துறை அமைச்சர் நாசர் துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து ஆவடி மாநகராட்சியின் நிரந்தர தூய்மை பணியாளர்களுக்கு ரெயின்கோட் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாநகர மேயர் உதயகுமார், துணை மேயர் சூரியகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சென்னை அண்ணா சாலையில் கடலோரப்படை பேருந்து மோதியதில் நிறைமாத கர்ப்பிணி பெண்ணும் குழந்தையும் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடற்படை அதிகாரி சிவா நிறைமாத கர்ப்பிணியான தனது மனைவி லலிதாவுடன் இருசக்கர வாகனத்தில் நேப்பியர் பிரிட்ஜ் நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது காமராஜர் சாலையில் சென்றபோது பின்னால் வந்த கடலோரப்படை பேருந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதில் இருசக்கர வாகனம் நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் பேருந்தின் பின் சக்கரம் லலிதாவின் தலையின் மீது ஏறியதில் சம்பவ இடத்திலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார்.
இதனால் ஆத்திரமடைந்த வாகன ஓட்டிகள் பேருந்து கண்ணாடிகளை அடித்து நொறுக்கினர். இந்நிலையில் இறந்து போனவர் நிறைமாத கர்ப்பிணி என்பதால் குழந்தையை காப்பாற்றுவதற்காக அருகில் உள்ள தனியார் அரசு மருத்துவமனைக்கு அழைக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி குழந்தையும் உயிரிழந்தது. இதுகுறித்து போக்குவரத்து புலனாய்வு போலீசார் வழக்கு பதிவு செய்து பேருந்து ஓட்டுநரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்ட நபரை போலீசார் கைது செய்தனர். சென்னை ராயபுரம் ஆதம் தெருவில் வசித்து வருபவர் கன்னியப்பன். இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திலீப்குமார் கூட்டுறவுத்துறை அல்லது உணவுத்துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி கன்னியப்பனிடம் 8,50,000 ரூபாய் வாங்கியுள்ளார். பின்னர் பணி ஆணை வர தாமதமாகும் என பல காரணங்களை கூறியுள்ளார். இதுகுறித்து கன்னியப்பன் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் திலீப்குமார் தலைமறைவாகியுள்ளார். இதையடுத்து போலீசார் தனிப்படை அமைத்து திருத்தணியில் தலைமறைவாக இருந்த திலீப்குமாரை கைது செய்து நீதிமன்ற விசாரணைக்கு பின் சிறையில் அடைத்தனர். சென்னை பெரம்பூரில் கட்டணமில்லா இலவச மருத்துவ முகாம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பெரம்பூரில் உள்ள சமுதாய கூடத்தில் திருவிக நகர் பகுதி துணை செயலாளர் ராஜன் கட்டணமில்லா இலவச மருத்துவ முகாம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தார். இந்நிகழ்ச்சியில் அப்பகுதியை சேர்ந்த ஏழை எளிய மக்களுக்கு பரிசோதனை செய்யப்பட்டு மாத்திரைகள் வழங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு பழங்கள், ரொட்டி, பால் உள்ளிட்டவை வழங்கப்பட்டது. மேலும் நீர்நிலைகளில் வசிக்கும் மக்களுக்கு கொசு வலைகளும் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு, மாநகர மேயர் பிரியா ராஜன், திருவிக நகர் சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் தாயகம் கவி உள்ளிட்டவர் பலர் கலந்து கொண்டனர். சென்னை மதுரவாயில் மேட்டுக்குப்பம் பிரதான சாலையில் ஏற்பட்டுள்ள ராட்சத பள்ளத்தை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேட்டுக்குப்பத்திலிருந்து பூந்தமல்லி நெடுஞ்சாலையை இணைக்கும் பிரதான சாலையில் குடிநீர் இணைப்புக்காக குழாய் பதிக்கும் பணி நடைபெற்றது. தற்பொழுது இந்த இடத்தில் திடீரென பெரிய ராட்சத பள்ளம் ஏற்பட்டுள்ளது. மெட்ரோ குடிநீர் பணியின் போது ஊழியர்கள் முறையாக இந்த இடத்தை போதிய மண் கொட்டி மூடிவிடாமல் விட்டதே இந்த பள்ளம் ஏற்பட காரணம் என வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த திடீர் பள்ளத்தால் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த சாலை வழியாக செல்லக்கூடிய பள்ளி, கல்லூரி வேன்கள், ஆட்டோக்கள், இருசக்கர வாகனங்கள் என அனைத்தும் மாற்றுப்பாதையில் செல்கின்றன. எனவே அதிக வாகனங்கள் செல்லும் இந்த முக்கிய சாலையில் ஏற்பட்டுள்ள பள்ளத்தை உடனடியாக சரி செய்து தர வேண்டும் என வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முதியவர் மீது போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தேனி மாவட்டம் உத்தம்பாளையத்தில் வசித்து வருபவர் ரவி கார்த்திகேயன். இவர் தனது சகோதரரின் பேத்தியான 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து சிறுமி தனது தாயிடம் தெரிவித்துள்ளார். இதையடுத்து சிறுமியின் தாய் தனக்கு பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்து வந்த உறவினர் ரவி கார்த்திகேயன் தனது மகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தார். புகாரின் பேரில் உத்தமபாளையம் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ரவி கார்த்திகேயன் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள அவரை தேடி வருகின்றனர். தூத்துக்குடி வஉசி நற்பணி மன்றம் சார்பில் நடைபெற்ற விழாவில் இசக்கி ராஜனுக்கு வளரும் தொழில் அதிபருக்கான விருது வழங்கப்பட்டது. தமிழ்நாடு வஉசி நற்பணி மன்ற சார்பில் வஉசி சிதம்பரனாரின் நினைவு தினத்தையொட்டி டி.ஏ. ஆறுமுகம் பிள்ளை திருமண மண்டபத்தில் மாநாட்டு விழா நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு சைவ வேளாளர் சங்க மாநில தலைவர் சொக்கலிங்கம் கலந்து கொண்டு தமிழகம் முழுவதும் மிகவும் பிரபலமாக விளங்கி வரும் ப்ளூ பேக்ஸ் ஷிப்பிங் நிறுவன அதிபர் இசக்கி ராஜனுக்கு வளரும் தொழில் அதிபருக்கான விருதை வழங்கினார். காங்கிரஸ் கமிட்டி துணைத் தலைவர் சண்முகம் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் வஉசி நற்பணி மன்ற தலைவர் செந்தில், ஆறுமுகம், செயலாளர் செந்தில் வீரபாகு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதனிடையே நிகழ்ச்சியில் சிறுவன் ஒருவன் வஉசி போன்று உடை அணிந்திருந்ததை அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்தது. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே 3 வயது சிறுமி கிணற்றில் தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேப்பூர் வட்டம் மங்களூர் கிராமத்தை சேர்ந்த ராஜ்குமார் துபாயில் பணிபுரிந்து வருகிறார். இவரது மனைவி சங்கீதா, மகள் ரிஷி மற்றும் மகள் ரிஷ்மிதாவுடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் சங்கீதா தனது மகள் ரிஷ்மிதாவிடம் செல்போனை கொடுத்துவிட்டு வீட்டின் அருகே உள்ள வயல் பகுதியில் வேலை செய்து கொண்டிருந்தார். அப்போது சிறுமி ரஷ்மிதா செல்போனை பார்த்து கொண்டே அருகில் இருந்த விவசாய கிணற்றில் விழுந்துள்ளார். இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த சங்கீதா மற்றும் உறவினர்கள் சிறுபாக்கம் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்துள்ளனர். பின்னர் தகவல் அறிந்து வந்த வேப்பூர் தீயணைப்பு துறையினர் கிணற்றில் விழுந்த சிறுமியை சடலமாக மீட்டனர். கார்த்திகை முதல் வெள்ளியையொட்டி விளாத்திக்குளத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் சிறப்பு விளக்கு பூஜை நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் உள்ளது. இக்கோவிலில் கார்த்திகை முதல் வெள்ளியையொட்டி உலக மக்கள் அனைவரும் நலமுடன் வாழ வேண்டி சிறப்பு விளக்கு பூஜை நடைபெற்றது. இந்த பூஜையில் விளாத்திக்குளம் பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு குத்து விளக்கு ஏற்றி பூ, பழம், தேங்காய் மற்றும் பொங்கல் படைத்து சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டனர்.
இதனைத் தொடர்ந்து அம்பாளுக்கு மஞ்சள் சிவப்பு நிற பட்டு சாற்றப்பட்டு அலங்கார தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டன. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரில் புதிய நீதிமன்றம் அமைத்துக் கொடுத்து முதலமைச்சருக்கு புரட்சி பாரதம் கட்சியின் நன்றி தெரிவித்துள்ளனர். திருப்பூரில் நீதிமன்றம் அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்து வந்தனர். இதனிடையே புரட்சி பாரதம் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சேவா டாக்டர் ஆலை சிவலிங்கம் தலைமையில் நடந்த மார்ச் 14ஆம் தேதி நீதிமன்றம் அமைக்க கோரி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதனையடுத்து திருப்பூரில் புதிய நீதிமன்றம் கட்டப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட புரட்சி பாரதம் கட்சியினர் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சி அடைந்தனர். இதனைத் தொடர்ந்து பேசிய கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சேவா டாக்டர் ஆலை சிவலிங்கம் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று நீதிமன்றம் கட்ட உத்தரவிட்ட முதலமைச்சர் ஸ்டாலின், சட்டத்துறை அமைச்சர் உள்ளிட்டோருக்கு நன்றி தெரிவித்தார். திருப்பூரில் நீதிமன்றம் அமைக்க வேண்டும் என்ற ஒரு ஒத்த கோரிக்கையை அனைத்து கட்சிகள், அனைத்து வியாபாரி சங்கங்கள், பொதுமக்கள் சார்பாக நாங்கள் வைத்தோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கு தமிழக அரசு இன்றைக்கு இந்த மக்களுடைய கோரிக்கையை ஏற்று தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு திருப்பூரில் நீதிமன்றம் திறப்பதற்கு ஆணையிட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நீதிமன்றம் இன்றைக்கு கண்ணகோட்டு பகுதியிலே இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இதற்கு உறுதுணையாக இருந்த சட்டத்துறை அமைச்சர் மற்றும் இந்த மாவட்டத்துடைய அமைச்சர் மற்றும் இப்பொழுது இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி அவர்களும் இது குறித்து சட்டமன்றத்தில் இன்றைக்கு கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் இன்றைக்கு திருப்பூரில் நீதிமன்றம் அமைந்திருக்கிறது. இந்த நீதிமன்றம் இங்கே இருக்கின்ற எண்ணற்ற வழக்கறிஞர்கள் இங்கே வழக்காடுவதற்கும் இங்கே இருக்கின்ற பொதுமக்கள் பயனடைவதற்கும் இந்த நீதிமன்றம் திறந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த நீதிமன்றத்தில் இருக்கின்ற நீதிபதிகளுக்கும் பொதுமக்களுக்கும் என்னுடைய புரட்சிவாத கட்சி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே பிரதான சாலையில் சென்ற கார் தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மேட்டூர் அடுத்த கவிபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் கோகுல்நாத். இவர் தனது மனைவி திவ்யா மற்றும் மகள் ஸ்ரீநிஷாவுடன் ஏற்காடு சென்று சுற்றி பார்த்துவிட்டு காரில் வந்து கொண்டிருந்தார். அப்போது ஏற்காடு அடிவாரத்தில் உள்ள சட்டக்கல்லூரி பகுதியில் வந்தபோது இன்ஜினில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக கார் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. இதையடுத்து காரில் இருந்தவர்கள் உடனடியாக காரிலிருந்து வெளியே வந்ததால் உயிர் தப்பினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இதனால் ஏற்காடு பிரதான சாலையில் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்த தீ விபத்து குறித்து கண்ணங்குறிச்சி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வினை மாவட்ட வருவாய் அலுவலர் அங்கையர்கண்ணி பார்வையிட்டார். பெரம்பலூர் மாவட்டத்தில் 3406 பேர் குரூப் 1 தேர்வுக்காக விண்ணப்பித்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து மாவட்டத்தில் 12 மையங்களில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வு நடைபெற்றது. இதில் 2228 பேர் தேர்வு எழுதினர். இதேபோல் மாற்றுத்திறனாளிகளுக்கும் தனித்தனியாக அறைகள் ஒதுக்கப்பட்டது. இந்நிலையில் துறையூர் சாலையில் அமைந்துள்ள தனலட்சுமி சீனிவாசன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற குரூப் 1 தேர்வினை மாவட்ட வருவாய் அலுவலர் அங்கையர்கண்ணி பார்வையிட்டார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரியின் இருசக்கர வாகனத்தை திருடிய மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுராந்தகத்தில் உள்ள கோதண்டராமர் கோவிலின் வெளியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரியின் இருசக்கர வாகனம் திருடு போனது. இது தொடர்பான சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி உள்ளது. அதில் இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் கோவில் வெளியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனத்தை திருடிச் சென்றது தெரிய வந்தது. இது தொடர்பாக மதுராந்தகம் காவல் நிலையத்தில் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரி அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் பிறந்தநாளையொட்டி அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் பிறந்தநாளையொட்டி புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்.
ஏன் முன்ன போன ராமநாதபுரம் மாவட்டம் மத்திய கொடிக்கம்பம் அருகே முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் திருவுருவப் படத்திற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதனையடுத்து பொதுமக்களுக்கு நெய் பொங்கல் வழங்கப்பட்டது. மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் ரமேஷ் பாபு தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். ஒரு அம்மா கூப்பிடுங்க. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் இந்திரா காந்தியின் பிறந்தநாளையொட்டி தேசிய ஒருமைப்பாட்டு தின விழா நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் முகமது மன்சூர், துணை மாவட்ட ஆட்சியர் ஆதர்ஸ், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு இந்திரா காந்தியின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து சர்வமத பிரார்த்தனை மற்றும் தேசபக்தி பாடல்கள் இசைக்கப்பட்டது. மேலும் தேசிய ஒருமைப்பாட்டு உறுதிமொழி எடுத்துக்கொள்ளப்பட்டது. நான் ஒருபோதும் வன்முறையை கைக்கொள்ள மாட்டேன். மேலும் மதம், மொழி, பிராந்தியம் சம்பந்தப்பட்ட அனைத்து வேறுபாடுகளையும், தகராறுகளையும் அல்லது இதர அரசியல், பொருளாதார குறைபாடுகளையும் அமைதியான மற்றும் அரசியல் சாசன பெருமை சேர்த்த பாரதத்தின் உயர்ந்த தலைவியே, தீர்க்க அறிவு சிந்தனை நிறைந்த உம்மை பணிகிறோம். எங்கள் இதய தெய்வமே அன்னை இந்திரா. மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். விழா கோலமான வாரணாசி நகரம். காசி தமிழ் சங்கத்தை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. பொங்கலுக்கு புதிய டிசைனில் அரசின் இலவச வேட்டி சேலைகள். ஆலோசனை கூட்டத்தில் முடிவு. குரூப் 1 தேர்வில் 40% தேர்வர்கள் பங்கேற்கவில்லை. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தகவல். தமிழகத்தில் மிக கனமழைக்கான எச்சரிக்கை வாபஸ். வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.